தம்பி என்ன பெஸ்ட் அடிக்கலாம் ரைட் ஓகே. இப்போ ஆரம்பிக்கப்பட போக விளையாட்டு அவர்களுக்கான வாழ்த்துக்களை வந்து கழக உறுப்பினர்கள் வந்து இப்போ வழங்கி கொண்டிருக்கிறாங்க. இடத்துல நின்று யார் யார் முதல் நிலை வாரார் அப்படின்னு சொல்லி காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இடத்துல வந்து நின்று நான் சேமா வந்து கொண்டிருக்காங்க. மூண்டி பேர் வேறு லெவலில் இருக்குது, பார்க்கவே அழகா இருக்குது. அனைவரும் கமான் கைஸ் கமான். இப்போ வந்து என்ன சொல்கிற பயங்கர ஒரு இன்ட்ரெஸ்டாக போயிட்டு இருக்குது. காரணம் என்னென்னு சொன்னால் எல்லாருமே வந்து சமநிலையில் வந்து கொண்டிருக்கிறாங்க. கமான் கமான். அனைவருக்கும் வணக்கம், நான் கவிதாஸ். ஓகே, இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது எங்களோட ஊரில் தான். எதற்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நேற்றைய தினம் வந்து பார்த்துருப்பீங்க, வீடியோ ஒன்று போட்டிருப்போம். அதாவது மரத நோட்டம், அதாவது உழைப்பாளர்கள் தினத்தை முன்னிட்டு பலகாம் பிரில்லியன் விளையாட்டு கழகம் நடத்துகின்ற மாபெரும் மரத நோட்ட போட்டி, அடுத்தது வந்து தோணி ஓட்ட போட்டியை வந்து நான் வீடியோ செஞ்சு போட்டிருக்கோம். முகமெல்லாம் பயங்கர டயர்டாக இருக்குது, காலையில் ஏழி எவ்வளோமுனால. இப்போ வந்து இன்றைய தினம் சைக்கிள் ஓட்டம் இடம்பெற இருக்கின்றது. அதாவது தொழிலாளர்கள் தினத்தை வந்து கௌரவிக்கும் முகமாக வந்து நடத்தப்படுகின்ற வருடம் நடத்துகிறவங்க. அந்த வகையில் இந்த வருடமும் மிகவும் சிறப்பான முறையில் நடத்தி கொண்டிருக்கிறாங்க. நான் நேற்றைய தினம் போட்ட மாதிரி இன்றைய தினம் வந்து சைக்கிள் ஓட்டம் இருக்குது. அதே மாதிரி வந்து பின்னேறம் கலாச்சார விளையாட்டுகள் இருக்குது. எல்லாத்தையும் வந்து வீடியோவாக செஞ்சு போடலாம்னு சொல்லிட்டு நான் வந்து வந்திருக்கிறேன். நிறைய விஷயங்கள் கதைக்கெல்லாம் இப்போ இந்த ஸ்பீக்கர் சவுண்ட் போட்டிருக்கிறதால வந்து எதுவும் கதைச்சு கொள்ள முடியாமல் இருக்குது. உண்மையிலேயே வந்து ஒரு கிராமத்தில் வந்து அதாவது வணக்க ஸ்தலங்கள், அதே மாதிரி அடுத்து வந்து விளையாட்டு, இது இரண்டும் இல்லைன்னு சொன்னால் அந்த கிராமமே வந்து பயங்கரமான ஒரு மோசமான நிலைமைக்கு போயிடும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் இப்படியான விளையாட்டுக்கள் நடத்தும் போது இளைஞர்கள் வந்து தேவையில்லாத பாணிகள், அதாவது இந்த போதைப் பொருள்களுக்கு அடிமையாகிறது, அப்படியான ஒரு சில விஷயங்கள்ல இருந்து தவித்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னால், அப்படியான விளையாட்டுகளில் தங்களுடைய ஆர்வங்களை வந்து காட்டும்போது அப்படியான ஒரு சிந்தனைகளுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு வந்து குறைவாக இருக்கும். அதுகளும் வந்து உண்மையிலே காரணமாக இருக்கும். அந்த வகையில் வந்து இன்றைய தினம் வந்து எத்தனை சைக்கிள் ஓட்ட வீரர்கள் வந்து இருக்க போகிறாங்க, அதே மாதிரி எந்தெந்த இடத்துக்கு போகிறாங்கன்னு சொல்லி எனக்கு தெரியலை. எல்லாத்தையுமே வந்து பார்ப்போம். மது எதால போய் எதாலடா வருவாங்க? மெப் வந்து ஒழுங்கான முறையில் வழங்கப்படலைண்ணே. எப்படியும் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் இப்படியே போய் இதால போய் நாளைக்கும் குறுக்கல் மடம் நினைக்கிறேன். குறுக்க மடம் போய் அதால வந்து காத்தியடி சந்தியால் வரோம் என்ன மாதிரி சொல்லி தெரியல. பாப்போம், இடங்கள் வந்து எனக்கு சரியா தெரியல. நான் போகிற வழியில் வந்து காட்டுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆட்கள் வந்து ரெடியாக இருக்காங்க. ஓகே, வந்து எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு முதல் எங்களுடைய சேனலுக்கு யாராவது பெஸ்ட் டைம் வந்துடுறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சந்தோஷமாக இருக்குமான்னு சொல்லி வந்து நான் வீடியோக்குள்ளே போவோம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆக்கெல்லாம் வந்து ரெடியாகி கொண்டிருக்காங்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. பார்ப்போம் என்ன மாதிரி வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லி. ஆரம்பிக்க போகிறாங்க விளையாட்டு நிகழ்வு. சைக்கிள் ஓட்ட வீரர்கள் எல்லாம் வந்து இப்போ ரெடி ஆகி கொண்டிருக்காங்க. சைக்கிள் ஓட்டம் ஓடுறாங்க. உங்களுக்கு விதிக்கப்பட்ட பலது பக்க ஓரமாக மாத்திரமே நீங்கள் வர வேண்டும். ஓடி வருகின்ற துணிச்சக்கர வண்டி வீரர்களுக்கு வீரர்களிடமிருந்து 5 மீட்டர் இடைவெளியில் என்னென்ன மாதிரியான அறிவுரைகள் வழங்கப்படும் சொன்னால் எதால் போகணும், என்னென்ன மாதிரி கடமைகள்
இருக்கணும் அப்படின்னு சொல்லி அறிவுறுத்துறாங்க. போலீஸார் வந்து ஒரு சில ரூல்ஸ்கள் வந்து சொல்றாங்க என்னென்ன மாதிரி ஓடணும் அப்படின்னு சொல்லி. என்ன எடுக்கலாம் தம்பி, என்ன வெஸ்ட் அடிக்கலாம்? ரைட், ஓகே. இப்போ ஆரம்பிக்கப்பட போக விளையாட்டு அவர்களுக்கான வாழ்த்துக்களை வந்து கழக உறுப்பினர்கள் வந்து இப்போ வழங்கி கொண்டு இருக்கிறாங்க. பாபம் என்ன மாதிரி அமைப்பு அப்படின்னு சொல்லி. பாருங்க எவ்வளோ மக்கள் வந்து கூடியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஒரு காலத்தில் பெஸ்ட்டாக வாடுறான் பார்த்து ஆடுறா பெஸ்ட்டாக போகிறான். மேலே பயங்கர வெயில்றாப்ப, வெயிலுக்குள்ளே ஓடுறது இல்லைடா. அதுக்கு முதல்ல ஒரு சைக்கிள் போகுறா, கோஸ்காந்து போகிறான். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் களுவாஞ்சிக்குடி ஜங்ஷனில் வந்து நிற்கிறோம். அதாவது இதால் தான் இப்போ வருவாங்க. நாங்கள் வந்து முன்னாலே வந்து நிற்கிறோம். காரணம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதால் தான் போவாங்க. இடத்துல நின்று யார் யார் முதல் நிலை வாரார் அப்படின்னு சொல்லி காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இடத்துல வந்து நிற்கிறேன். அதாவது களுவாஞ்சிக்குடி சிக்னல் சந்திக்கிட்ட இப்போ வாராங்க. நான் வந்து காட்டுறேன் பாருங்க. உண்மையிலே வந்து விளையாட்டுக்கு வந்து முதல் உரிமை வழங்குறதுல வந்து எல்லாருமே வந்து முதல்நிலை வீரர் வந்து கொண்டிருக்கார் பாருங்க. இது நம்மளுக்கு தெரிஞ்சபடியான எல்லாரும் களுவாஞ்சிக்குடியால் இப்போ வந்து போய் கொண்டிருக்காங்க. பார்ப்போம் என்ன மாதிரி யார் முதல் நிலை பெற போகிறார் அப்படின்றது. சின்ன பிள்ளைகளுக்கு கொண்டாட்டம் இப்போ. முதலாவது போகக்கூடிய சைக்கிள் ஓட்ட வீரர் வந்து பயங்கரமான ஒரு லீக் கொண்டு வச்சு போய் கொண்டிருக்கிறார். அதாவது என்னன்னு சொன்னால் கிட்டத்தட்ட அப்படியும் ஒரு கிலோமீட்டர் வரும் லீக். என்னடா போண்டாப்பா 2 பேர் போகிறாங்க பக்கத்துலையா. பயங்கர ஒரு லீக்காக இருக்குது. பாப்போம் இந்த 3 பேரில் யார் முதல் நிலை வரப்போறாரு. எங்கடா போகிறான், எங்கடா வரும்? அதால் ஏன்டா அதால் போகணும்?
வராடாப்பா ரெண்டு பேரும் சமநிலையில் போய் கொண்டிருக்காங்க. போலீஸார் வந்து பாதுகாப்பு கடமையெல்லாம் வந்து ஈடுபட்டு கொண்டிருக்காங்க. மூண்டியர் சேமாக வராங்கடப்பா. சேமாக வந்து கொண்டிருக்காங்க மூண்டியர். வேறு லெவலில் இருக்குது, பார்க்கவே அழகாக இருக்குது. ஓகே, இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது களுவாஞ்சிக்குள்ளே நின்று இதுக்கு முதல் நான் வீடியோ செஞ்சோம்னா களுவாஞ்சிக்குடி கழுதாவில் மாங்காடு தேத்தாத்தீவு செட்டிவளையம் கிராங்குளம் இல்லை குறுக்கல் மடம் தாண்டி இப்போ வந்து நாங்கள் குறுக்கல் மடம் சந்தியில் நிற்கிறோம். இவ்வளோ ஊரையும் தாண்டி வந்து இப்போ வந்து இந்த ஜங்ஷனில் வந்து நிற்கிறேன். இப்போ வந்து காட்டுறேன் பாருங்கள், 6 முதல் நிலையில் வராங்க அப்படின்னு சொல்லி 3 வீரர்கள் வந்து முதல் நிலையில் வந்து கொண்டிருக்கிறாங்க. உண்மையிலே வந்து ஒரு பயங்கர ஒரு விறுவிறுப்பாக போயிட்டு இருக்குது. பாப்போம் என்ன மாதிரி அமைய போகுதுன்னு சொல்லியா. திருப்பி தான் போகும், திரும்ப தான் போகும். ஓ, அது எல்லாருமே வந்து ஒரே டைமில் வந்து வந்திருக்காங்க. பாவம் எவ்வளோ விறுவிறுப்பாக இருக்க போகுன்னு சொல்லி. அது வந்து கார் டிரைவராக மாறுத்த அடைக்கல. எல்லாருமே வந்து சமநிலையில் வந்து போய்கொண்டிருக்கிறாங்க. பாப்பம் வந்து யார் முதல் நிலையை பெறப்போகிறார் அப்படின்னு சொல்லி. அனைவரும் come on guys, come on இவரு கொஞ்சம் வயசு கூடிய ஆள்றப்பா, மற்றெல்லாம் இளம்படி என்ன 2 பேர் தான் இதில் வயசு கூடியாக வர்றான். come on ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது கழுதாவளை பாடசாலைக்கு முன்பாக, அது மட்டும் இல்லாமல் கழுதாவளை சுயம்புலிங்க பிள்ளையார் ஆலயத்துக்கு முன்னுக்கு தான் வந்து நிற்கிறோம். இப்போ வந்து என்ன சொல்கிற பயங்கர ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டு இருக்குது. காரணம் என்னென்னு சொன்னால் எல்லாருமே வந்து சமநிலையில் வந்து கொண்டிருக்கிறாங்க. ஒன்றுக்கு பின்னால் ஒன்று வந்து இன்ட்ரெஸ்ட்டாக வந்துட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லை, இதுதான் வந்து இப்போ இப்படியே போய் திக்கோட போய் கொக்கடிச்சோலையெல்லாம் போய் வரன்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு தெரியலை எதால் போகிற அப்படின்னு சொல்லி, யார் முதல் நிலை அடைய போகிறார் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இதெல்லாம் வந்து போகிறதுக்கு காரணம் உண்மையிலே வந்து பார்க்கும்போது ஒரு சிலருக்கு வந்து இதில் சித்திர விளையாட்டு எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஆசையாக இருக்கும். இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி. இப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இப்படியான இதுகள் வந்து கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அங்கேயுமே நடக்கிறது இல்லைன்னு இல்லை, இருந்தாலும் நாட்டில் நடக்கிறது பார்க்கும்போது ஒரு ஆசையாக இருக்கும். இப்படியெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி அவங்களும் பார்த்து மகளோனும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த ஒரு வீடியோ வந்து போட்டு கொண்டிருக்கிறேன். அப்படியே வந்து கழுதாவளை சுயம்புலிங்க பிள்ளையாருக்கு போகிற அந்த ஒரு கோபுரம், அதே மாதிரி வந்து அந்த வீதியையும் காட்டிக்கொண்டு நான் இப்போ வாரவங்கள காட்டுறேன் பாருங்கோ.
இதுதான் வந்து கழுதாவளை சுயம்புலிங்க பிள்ளையார் ஆலயத்துக்கு போகிற முன் வாசல். பாருங்க எவ்வளோ ஒரு ஸ்பீடாக வந்து கொண்டிருக்குறாங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. இப்போ கொஞ்சம் லீக்குகள் வந்துச்சு. இப்போ 2 பேர் கொஞ்சம் பின்னுக்கு வந்துட்டாங்க. இப்போ கொஞ்சம் லீக் வந்துட்டு இனி வந்து நாங்கள் திக்கோடையில் வச்சு தான் வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஏன்னா அப்படியே வந்து போயிட்டு அவடத்தில் வந்து பார்ப்போம் யார் முதல் நிலையில் வாராரு அப்படின்னு சொல்லி. அதுக்கு பிறகு தான் வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அதுக்கு பிறகு தான் யார் யார் வரப்போகிறாங்கன்றது வந்து கன்ஃபார்ம் ஆகும் ஓரளவு. ஓகே நான் போயிட்டு கண்டினியூ பண்ணுவோம். ஓடுற வீரர்களுக்கு இவ்வளவு ஆதரவு கிடைக்கும் போது உண்மையிலே அவங்களுக்குமே ஒரு உற்சாகமாக இருக்கும். அதுக்காகவே வந்து இளைஞர்கள் வந்து அதிக அளவில் வந்து வந்திருக்காங்க. அவங்களுக்கு உற்சாகப்படுத்துறதுக்காக லாபம் என்னென்ன மாதிரி வந்து அமையப்போகுது அப்படின்னு சொல்லி. ஓட்டை பண்ணது நோங்களா போ 4 பேர் ஒண்டா போகிறேன். தண்ணி ஊத்துன படவே இல்லை. 4 வீரர்கள் வந்து சமநிலை, அதாவது ஒன்றன் பின் ஒன்றாக வந்து போய் கொண்டிருக்கிறாங்க. ஒரு காலத்தில் அவன் பொடியை பெஸ்ட்டாக வர வேண்டாப்பா. பயங்கர ஒரு போட்டியே தான் போக்குதான். சிக்னல் ரெட்ல என்ன நடக்கும் போலீஸ் நிப்பான சரியா மாறிதுராப்பா சிக்னல். குடி பஸ் நிலையம். ஓடோ ஓடோ ஓடோ. இனி ஓடுவான் டீம். வெள்ளாவளி சந்தி.
ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பழுகாமம் காத்தியடி சந்தி என்ற இடத்துக்கு வந்துட்டோம். இனித்தான் வந்து பயங்கரமாக சூடு பிடிக்க போகுது. பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் வந்து இதில் வந்து நிறைய பேர் வந்து சப்போர்ட் வழங்குறதுக்காக வந்து நிற்கிறாங்க. ஆடு வருகிறா மாடு திரும்புமோ? ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் திக்கோடைக்கு வந்து வந்திருக்காங்க. திக்கோடைக்கு வரும் வரைக்கும் அந்த 4 வீரர்களும் வந்து சமநிலையிலேயே வந்துட்டு இருக்காங்க. யார் இதில் முதலிடம் பெறுறாங்கன்னு சொல்லி தெரியலை. 4 பேருமே வந்து ஒரே மாதிரி சமநிலையில் வந்து ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க. பார்ப்போம் என்ன மாதிரி வந்து அமைய போகுது அப்படின்னு சொல்லி. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் திக்கோடைக்கு வந்திருக்கு. திக்கோடை வரைக்குமே வந்து 4 பேருமே வந்து சமநிலையிலேயே வந்துட்டு இருக்கிறாங்க. பார்ப்போம் என்ன மாதிரி. இனித்தான் வந்து ஆட்டமே வந்து சூடு பிடிக்க போகுது. பார்ப்போம் என்ன மாதிரி அமைய போகுது அப்படின்னு சொல்லி. வட்டி வைரா 4 பேருமே வந்து சமநிலையில் போயிட்டு இருக்கிறாங்க. பாவம். அடுத்து இன்னும் ஒரு சைக்கிள் வந்து கொண்டிருக்கு. கடைசியாக வந்து கொண்டிருக்காங்க. பட்டார் மாப்பிள்ளை பயங்கர ஸ்பீடாக வந்து போய் கொண்டிருக்காங்க. மாடு வருகிறாப்பா, மாடு வருகிறாப்பா. இதுதானே இவ்வளோ மூன்றாவது நிலை வீரர் என்னதுராப்பா அப்படி இதான் சூடு பிடிக்க போகுது. எல்லாருமே வந்து பக்கத்தில் போகிறாங்க. சைக்கிள் பக்கத்தில் போய் கொண்டிருக்காங்க. பாப்பம் 6 முதல் நிலை அடைய போகிறான்னு சொல்லி. இரண்டாவது நிலை வீரர் இவர் தான். போன நேரம் முதலாவது வந்தார். உள்ளுக்கு தான் போகிறான். ஓகே, இப்போ வந்து பயங்கரமாக வந்து சூடு பிடிச்சி கொண்டு இருக்கிறது. பாப்பம் முதல் நிலை வீரர்கள் எல்லாருமே வந்து ஒன்றாக வந்து கொண்டிருக்கிறாங்க. பாப்பம் வந்து ஓ ஓ எல்லாம் ஓட்டை
கமான் கமான் முதலாவது நிலையாக இவர்தான் முதலாவது வந்தால் மூன்றாவது சுவாமிக்கோடு வழக்கட்சி என்பதால் சொல்ல வேண்டும். எனவே மோட்டார் வாகனம் ஓடிக்கொள்கின்ற வருஷா வரார் என்ன சுமாரிகளோ கார் வரும் 1000 கார் 1000 வரும் சரி சரி கடைசி வரும் ஓடு ஓடு இறுதியாக வராரு ஓரளவு ஓடா